இதுநாள் வரை புதுச்சேரிக்கான 3 நியமன எம்எல்ஏக்களை அம்மாநில அரசு பரிந்துரைக்க அதற்கு மத்திய உள்துறை அமைச்சகம் ஒப்புதல் அளிக்கும். அதன் பிறகு நியமிக்கப்பட்ட 3 எம்எல்ஏக்களுக்கு சட்டப்பேரவை சபாநாயகர் பதவி பிரமாணம் செய்து வைப்பார். ஆனால் இந்த வழக்கத்திற்கு மாறாக பாஜக புதுச்சேரி மாநில தலைவர் சாமிநாதன், பொருளாளர் சங்கர் மற்றும் எஸ். செல்வகணபதி ஆகியோரை துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி பரிந்துரைக்க மத்திய உள்துறை அமைச்சகம் எம்எல்ஏக்களாக நியமனம் செய்துள்ளது. ஆனால் இந்த 3 பேருக்கும் பதவி பிரமாணம் செய்து வைக்க புதுச்சேரி சபாநாயகர் வைத்திலிங்கம் மறுத்துவிட்டதாக சொல்லப்படுகிறது. இதனால் மரபுகளை மீறி சாமிநாதன் உள்ளிட்ட 3 பேருக்கு ஆளுநர் கிரண்பேடியே நேற்று பதவி பிரமாணம் செய்து வைத்துள்ளார். சட்ட முறைப்படி நிறுவப்பட்ட இந்திய அரசியல் அமைப்பின் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் நாட்டின் இறையாண்மைக்கும் ஒருமைப்பாட்டுக்கும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் உறுப்பினராக மேற்கொள்ள இருக்கும் கடமைகளையும் நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுளின் பெயரால் உறுதி கூறுகிறேன். தேர்தலில் படுதோல்வி அடைந்த டெபாசிட் இழந்த சாமிநாதன் உள்ளிட்ட பாஜக பிரமுகர்களை அக்கட்சி பின்வாசல் வழியாக சட்டப்பேரவைக்கு அனுப்பியுள்ளதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. சபாநாயகருக்கு பதிலாக ஆளுநரே நியமன எம்எல்ஏக்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்திருப்பது மரபுகளை மீறிய மற்றும் ஜனநாயக விரோத செயல் என்று எதிர்க்கட்சிகள் சாடி உள்ளன. இந்நிலையில் சட்ட விதிகளுக்கு உட்பட்டே எம்எல்ஏக்களுக்கு பதவி பிரமாணம் நடைபெற்றுள்ளதாக கிரண்பேடி தனது ட்விட்டர் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் புதுச்சேரி ஆளுநர் கிரண்பேடி மாநில நலனுக்கு எதிராக செயல்படுவதாக முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். துணைநிலை ஆளுநர் புதுச்சேரி மாநில மக்களுடைய அவருடைய நலனுக்கு எதிர்ப்பாக செயல்படுகிறார். எல்லாத்திலையும் சரி, புதுச்சேரி மாநிலத்துடைய வளர்ச்சிக்கு எதிர்ப்பாக செயல்படுகிறார். புதுச்சேரி மாநிலத்துடைய முன்னேற்றத்திற்கு எதிர்ப்பாக செயல்படுகிறார். அவர் பாரதிய ஜனதா கட்சியோட ஏஜென்டாக செயல்படுகிறார். புதுச்சேரி மாநில அரசின் மீது நம்பிக்கை இல்லை என்று சொல்ற கிரண்பேடி அவர்கள் புதுச்சேரி மாநில அரசின் மீது நம்பிக்கை இல்லாதவங்க இருக்கணும்ன்றதான் என்னுடைய கேள்வி.